தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 3/3/2025 திங்கட்கிழமை. ரேவதி நட்சத்திரம் காலை 10:05 வரை, பிறகு அஸ்வதி நட்சத்திரம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், விக்ன விநாயகர் சதுர்த்தி விரதம் அப்படின்னு சொல்லி நாட்காட்டியில் போட்டிருக்கோம். விக்னங்களை தீர்ப்பவர் யார் அப்படின்னா விநாயக பெருமான். தடைகளை நீக்குபவர் விநாயக பெருமான். மூல முதற் கடவுள். பிள்ளையார் சொல்லி சிவமேமனு போட்டு எழுதணும். அப்படி பிள்ளையார் சொல்லி போட்டு எழுதுனா எல்லையில்லாத நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா தெய்வ வரிசைகளையும் கூட தேவர்கள் கூட ஆதலால் வானவரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவோர் தம் கை அப்படின்னு ஒரு பாடல் உண்டு. அன்பினாலே கை கூப்புவார்களா வானவர்கள் கூட. அப்படிப்பட்ட விநாயக பெருமானுக்கு ஆணைமுகனை பார்க்காமல் இருக்க முடியுமா, அவன் அருள் இல்லாமல் வாழ்க்கையினை நடத்த முடியுமான்னு சொல்லி ஒரு அழகான பாடல் உண்டு. அதில் என்ன சொல்லி இருக்கு அப்படின்னா, வாழ்க்கையினை வசந்தமென மாற்றி காட்டுவான், அவன் வரும் துயரை தடுத்து நிறுத்தி வளர்ச்சி கூட்டுவான், சேர்க்கும் பொருள் அத்தனையும் சேமிப்பாக்குவான், செல்வாக்கை நமக்கு அளித்து சிக்கல் போக்குவான், காரியத்தை தொடங்கும் போது கணபதி என்போம், அவனை காக்கும் தெய்வ வரிசையிலே முதலினில் வைப்போம், பேரும் புகழும் நமக்களிக்கும் தெய்வம் அல்லவா, அவன் பிறப்பினிலே சிவனின் மூத்த பிள்ளை அல்லவா, குளக்கரையில் அரச மரத்தடியில் இருப்பவன், அவன் கும்பிட்டவுடன் குறை தீர்க்கும் நல்ல வழிவகுப்பவன், கலக்கமதை நீக்கிவிடும் அவனின் சன்னதி. இந்த இடம் தான் முத்தாய்ப்பா சொல்லியிருக்கு. கலக்கமதை நீக்கிவிடும் அவனின் சன்னதி, கணபதியை தொழுதவர்க்கோ வாழ்வில் நிம்மதின்னு பாடல் உண்டு. கணபதியினுடைய சன்னதிக்கு சென்றாலே நமக்கு நிம்மதி கிடைக்குமா. ஆணைமுகன் அற்புதமான ஒரு தெய்வம், மூல முதற்கடவுள். முதல்லே எதை தொடங்கினாலும் ஒரு பாடல் எழுதினால் கூட காப்பு செய்யுள் என்று ஆணைமுகனுக்கு இருக்கும். எந்த இலக்கியத்தை எடுத்துக்கொண்டாலும் மற்ற காப்பியங்களை எடுத்துக்கொண்டாலும் காவியங்களில் காப்பு என்று போட்டு ஆணைமுகனை கும்பிட்டுத்தான் அங்கு தொடங்குவார்கள். அப்படிப்பட்டவர் இன்று விக்ன விநாயகர் சதுர்த்தி என்பதனாலே இன்றைக்கு நீங்கள் அருகில் இருக்கும் ஆலயம் சென்று விநாயக பெருமானை நீங்கள் வழிபட்டால் விக்னங்கள் விலகும், வெற்றிகள் குவியும் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்கள் ராசிக்குள் 10:05 மேல் சந்திரன் உலா வருகின்றார். சுகஸ்தானாதிபதி சந்திரன். சுகங்களும் சந்தோஷங்களும் வர வேண்டும். அதே நேரம் தனஸ்தானாதிபதியாக விளங்கும் சுக்கிரன் பரிவர்த்தனை. எனவே பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். பொதுவாக ஒவ்வொரு நாளும் நமக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு சேமிப்பு அதிகரிக்கும், செயல்பாடுகளிலே வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு 3ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கின்றார். உங்களுடைய ராசிநாதன் சகாயஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். அதற்கு பொருளாதாரமும் இடம் கொடுக்கும். அருகில் இருப்பவர்களும் அனுசரித்து இருப்பார்கள். குடும்ப உறவு திருப்திகரமாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே குரு பகவான், 2லே செவ்வாய். விரையாதிபதி 2ல் இருப்பதால் விரயத்திற்கேற்ற வருமானம் உண்டு. இடம் பூமியை விற்று அதன் மூலம் கடனை தீர்த்து அதன் வழியாக ஒரு நிம்மதி காணலாமே என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். உடன்பிறப்புகள் உங்களுக்கு இதுவரை ஒத்து வராதவர்கள் இப்பொழுது மீண்டும் ஒத்து வரலாம். முன்கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைத்துக் கொள்ள வேண்டும். முக்கிய புள்ளிகளை சந்தித்து தொழில் வளத்திற்கு நல்ல ஆலோசனைகளை என்று கேட்க முன் வருவீர்கள். உங்களுடைய ராசிக்கு 10லே சனி பகவான். சனி சொந்த வீட்டில் இருப்பதனாலே புதிதாக தொழில் தொடங்கலாமா அல்லது வைத்திருக்கும் தொழிலையே தொடர்ந்து நடத்தலாமா என்றெல்லாம் சிந்திக்கின்ற நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு விரயஸ்தானத்திலே வியாழன். 7-10 அதிபதி வியாழன். ஒரு தொழிலை கொடுத்துவிட்டு அடுத்த தொழில் வாங்கலாமா அல்லது வேறு ஏதாவது உத்தியோகத்தில் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயமாக தொழில் நடத்தலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். இருந்தாலும் இன்று சுப செலவுகள் கொஞ்சம் உங்களுக்கு அதிகரிக்கலாம். இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், மின் சாதன பொருட்கள் போன்றவற்றை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். மாலை நேரத்தில் மகிழ்ச்சி பயணம் உண்டு. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கை நழுவி சென்ற வாய்ப்பு கைகூடி வருகின்ற நாள். கட்டிடம் கட்டும் முயற்சியிலே ஆர்வம் காட்டுவீர்கள். ஒரு பெரும் செலவுகள் செய்து ஏதாவது ஒரு காரியம் தொடங்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லியிருப்பார்கள். அஷ்டமத்து சனி என்று வந்தாலே கடனாளியாக ஆக்கிவிடும் என்பார்கள். அதை முன்னிட்டு நீங்கள் கடன் வாங்கி ஏதாவது ஒரு பெரிய பணிகளை செய்திருந்தால் அந்த பணி நிறைவேறுவதற்கான அறிகுறிகள் இப்பொழுது தென்படும். குறிப்பாக வீடு பெரிய அளவிலே கட்டுவது அல்லது வாகனங்கள் வாங்குவது போன்றவற்றிற்கு கடன் வாங்கி அதை நீங்கள் கட்டிக்கொண்டு வந்திருப்பீர்கள். அந்த முயற்சியில் இன்று உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்.
சிம்மராசினியர்களே, உங்களுக்கு காலை 10:05 வரை சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் என்றாலே சங்கடங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும், சந்தோஷங்கள் குறைவாக இருக்கும், நட்பு பகையாகலாம். நீங்கள் யாருக்கேனும் நல்லது செய்தாலும் அது கெடுதலாக தெரியலாம். பொதுவாக செல்போன் பேச்சால் கூட சிக்கல்கள் வரலாம். மிக மிக அமைதியாக இருக்க வேண்டும். இருப்பதை கொண்டு வாழ்வது மேல் என்பது போல இன்றைக்கு நீங்கள் தொழில் நடத்துபவர்களாக இருந்தாலும் உத்தியோகத்தில் இருந்தாலும் அப்படியே அதிலிருந்து ஏதேனும் பிரச்சனை வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக வீண் விவகாரங்களில் ஈடுபட வேண்டாம். 3ஆம் நபருடைய தகவல்களை நீங்கள் அறிந்து கொண்டு அதில் மூக்கை நுழைத்து அதன் மூலமாக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் காலை 10:05க்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஏதாவது புது முயற்சி செய்வதாக இருந்தால் காலையில் செய்துவிடுவது நல்லது. யாரையேனும் பார்க்க வேண்டும் அல்லது ஏதாவது ஒருவரிடம் ஆதரவு கேட்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் நினைத்தால் காலை நேரத்திலேயே கேட்டுவிடுவது நல்லது. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அதிகமாக இருக்கும், பணப்புழக்கம் குறையும், கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்காது. அது மட்டுமல்ல, நண்பர்கள் கூட பகையாகி போகலாம். ஏதாவது நீங்கள் அவர்களுக்கு நல்லது செய்தால் கூட அது தீமையாக தெரியும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு நட்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற நல்ல நாள் இந்த நாள். நாளை செய்யலாம் என்றிருந்த காரியத்தை இன்றே நீங்கள் செய்து முடிப்பீர்கள். மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு உயரும். மனக்குழப்பங்கள் அகல நண்பர்கள் வழிவகுத்து கொடுப்பார்கள். பஞ்சமஸ்தானத்திலே சனி சூரியன். எனவே எதிர்பாராத விதத்தில் பிள்ளைகளின் திருமண காரியங்கள் முடிவடையலாம். சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும் இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வெற்றிக்கனியை எட்டி பிடிக்கும் நாள். விஐபிக்கள் வீடு தேடி வருவார்கள். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, அடிப்படை வசதிகளையும் நீங்கள் பெருக்கிக் கொள்வீர்கள். அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. இன்று வாரத்தின் முதல் நாள். இன்று வளர்ச்சிக்கு வித்திடுகின்ற விதத்திலே உங்களுக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 4ஆம் இடத்திலே சுகஸ்தானத்திலே ராகு. சுகக்கேடுகள் வரலாம். அதாவது வைத்திய செலவுகள், மருத்துவ செலவுகள் உண்டு. உடல்நிலையில் திடீர் தாக்குதல்கள் ஏற்படலாம். இப்படி இதுவரை வரவில்லையே என்ற மனக்குழப்பங்கள் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, நண்பர்களை நம்பி ஏதாவது ஒரு காரியம் செய்ய போய் அது முடிவடையாமலும் போகலாம். 3ஆம் இடத்தில் சூரியன் சனி சேர்க்கை இருப்பதால் அண்ணன் தம்பிகளுக்குள் கொஞ்சம் அரசல் புரசல்கள் வரலாம். என்ன இருந்தாலும் இன்று உங்களுக்கு தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் மிக மிக கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும். பின்விளைவை சிந்திக்காமல் எதையும் செய்துவிட்டால் பிறகு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். எனவே இன்று அமைதியோடு இருந்து நிதானத்தோடு இருந்து காரியத்தை செய்ய வேண்டிய நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு 7.5 சனியில் இப்பொழுது குடும்பச்சனி. உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. மூட்டு வலி, முழங்கால் வலி, கைவலி, கால்வலி என்று ஏதாவது ஒரு தொல்லை வந்து கொண்டே இருக்கும். என்ன இருந்தாலும் மாற்று மருத்துவம் உங்களை சீராக்கும் என்றாலும் கூட இன்று கொஞ்சம் மனக்கலக்கம் அதிகமாகவே இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலவில்லையே என்று நினைப்பீர்கள். சில உறவினர்கள் உங்களை விட்டு பிரிந்து செல்லலாம். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. நல்லது நடக்க வேண்டுமானால் நீங்கள் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். குறிப்பாக இன்று விநாயகப் பெருமானை வழிபடுவது நன்மை தரும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சூரிய சனி சேர்க்கை. எனவே வாக்குவாதங்களை தவிர்த்து வளர்ச்சி காண வேண்டிய நாள். தேக்க நிலை கொஞ்சம் அதிகரிக்கும். இதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. நல்ல வாய்ப்புகள் வந்தால் கூட அது கை நழுவி செல்லும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு உங்களோட சக பணியாளர்களுக்கு கிடைக்கலாம். அதனால் நீங்கள் மன வருத்தம் அடையலாம். இடமாற்றங்கள் செய்யலாமா, உத்தியோகத்தை விட்டு விலகலாமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். இருந்தாலும் இன்று எந்த முடிவும் நீங்கள் எடுக்க இயலாது. இருப்பினும் 2 ராகு இருப்பதால் பொருளாதாரம் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் என்றாலும் கூட கவலைகள் அதிகரிக்கும். இந்த நாளில் இன்று விநாயகர் சதுர்த்தி என்பதனாலே விநாயகப் பெருமானை வழிபட்டால் வேதனைகள் தீரும். மீனராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள், மிகச்சிறந்த நாள். காலை 10:05 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் இருக்கின்றார். சந்திரனோடு புதன், சுக்கிரன், ராகு 4 கிரகங்கள் சேர்க்கை. கூட்டு கிரக யோகம். நிழல் போல தொடர்ந்த கடன் சுமை குறையும். நிகழ்கால தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். அதிகாலையில் வரும் தொலைபேசி வழி தகவல் ஆதாயம் தருவதாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். பழைய வாகனங்கள் பழுதாகி செலவு வைக்கிறது. அதை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கலாமா என்றெல்லாம் சிந்தித்தவர்களுக்கு இன்று வாகன யோகம் உண்டு. நாளிலே செவ்வாய் இருப்பதால் பூமி யோகமும் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய குடும்ப உறுப்பினரை
ஜாதகத்தை புரட்டி பாருங்கள். யார் பெயருக்கு வாங்கினால் இடம் நிலைக்கும் என்பதை அறிந்து வாங்கினால் அந்த இடம் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.